சொன்னீங்க ஒரு ஒரு சந்தையில் வந்து பெரிய வியாபாரம் செய்கிறவங்களும் இருக்காங்க, சிறு வியாபாரம் செய்கிறவங்களும் இருக்காங்களே. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பொள்ளாச்சியிலேருந்து ஒரு லாரியில் கொப்பரை எடுத்துகிட்டு மகாராஷ்டிராத்துக்கு போகிறாங்க. என்ன, ஒரு லாரியுடைய மதிப்பு 2 லட்சம் ரூபாய், மாதத்துக்கு 5 லாரி போகுது, 10 லட்சம் ரூபாய். இந்த 10 லட்சம் ரூபாய் வியாபாரமும் வங்கி உள்ளேயே வரதில்லை. இது எல்லாமே பணமாத்து, ஹவாலா, இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஆகுது. இப்போ இது வந்து ஒரு தொழில், மற்றவங்க செய்கிற மாதிரி இது ஒரு தொழில். இந்த தொழிலை செய்கிறவங்க வரியே கட்டுறதில்லை. நம்ம நாட்டில் வந்து ஏன் இவ்வளோ வரி வந்து கலெக்ஷன் இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் 2.8 கோடி வரி செலுத்துகிறவங்க தான் இருக்காங்க. இதில் வந்து சம்பளதாரர்கள் வந்து பாதிக்கு மேலே. இன்னும் எவ்வளவு தான் இவங்க மேலே நீங்கள் சுமையை 15 வருஷமாக என்ன நடந்துட்டு இருக்கு? நான் வரி கட்டுறவங்க மேலே வரி யார் நிறைய கட்டியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கேலி கூத்து வந்து 15 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே நான் இப்படி எடுத்துக்கிறேன். அதாவது இந்தியாவிற்குள் கருப்பு பணத்தை வைத்திருக்கக்கூடியவர்களிடமிருந்து கருப்பு பணத்தை மீட்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் உங்களுடைய வார்த்தை. 2 நிமிடம் இருக்குது. 3 பேரில் மிகச் சுருக்கமாக 3 பேருமே உங்களுடைய கருத்தை முன்வைங்க. 2 நிமிடம் தான். இந்த ட்ரக்கில் பொருளை வைக்கிறவங்களாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுடைய 100 பெரிய கார்ப்பரேட்ஸ் எடுத்துக்கங்க, அவங்க என்ன வரி கட்டுறாங்கன்னு கேளுங்க சார். அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு கொடுபடா வரி இருக்குன்னு கேளுங்க. பார்லிமெண்ட்டில் ஸ்டார்ட் கொஸ்டினுக்கு விடைகள் இருக்குது. தொடர்ந்து வரி ஏய்ப்பது என்பது இந்த நாட்டின் சாமானிய மனிதன் அல்ல. மிகப்பெரிய நிறுவனங்கள் சட்டத்தின் ஒட்டைகளையும் பயன்படுத்தி அதுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு அறிவார்த்தமான கணக்குகளையும் முறைகளையும் பயன்படுத்தி ஏராளமாக வரி ஏய்க்கிறார்கள். அவர்களை தொடுவதற்கு தயாராக காரணம் என்னன்னு சொன்னால், இவர்களின் தேர்தல்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் அவர்கள். நான் கேட்குறேன், கருப்பு பணத்தை பற்றி இவ்வளவு வீரியமாக பேசக்கூடிய நபர்கள் 6 மாதம் அவகாசம் கொடுத்தார்கள். எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், என்ன காசு வேணாலும் கொண்டு கொட்டுங்க, 45% கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. அதில் எவ்வளோ வந்தது? 69,000 கோடி ரூபாய் பணம் வருமானம் அறிவிக்கப்பட்டதாகவும் 29,000 கோடி ரூபாய் வரியாக வந்திருக்குது. கொடுபடா வரி இன்றைக்கி 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது, பல லட்சம் கோடிகள் இருக்குது. அது எடுக்க அரசியல் திராணி இல்லை. உண்மை என்னன்னு சொன்னால், அரசியல் திராணி இருந்தால் மாமூலான நடவடிக்கைகள் மூலமாக வரி ஏய்ப்பை தடுத்து, நீங்கள் கேட்டீங்க மாற்று வழி என்னன்னு கேட்டீங்க, வரி ஏய்ப்பை தடுத்து வரியை கொடுக்க வைக்க முடியும். என்ன சொன்னாங்க? வரி அதிகமாக இருக்கிறனால கொடுக்க முடியல. இன்றைக்கு வந்து உலகத்திலேயே மிக குறைந்தவான கார்ப்பரேட் வரிகள் இருக்கிற நாட்டில் ஒன்று இந்தியா. அல்ல வரி விகிதம் ஜாஸ்தியாக இருக்குன்ற நான் நல்ல உறுதி சுட்டு நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் நடைமுறை சிக்கலை பற்றி பேசாதீங்க. மக்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குழப்பமான நடவடிக்கையை எடுத்து அதுக்கான தயாரிப்புகளும் செய்யாமல் வேறொரு நோக்கத்திற்காக செய்யப்பட்ட நடவடிக்கை நான் குற்றம் சாட்டுகின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் உள்ளவங்க க்ரோஸ் கணக்குன்னு பேசுகிறாங்க, பார்த்தீங்கன்னா அப்புறமா 1000 கணக்கில் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்க கூட 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க, எப்படி வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது எப்படி இதை கொண்டு போக போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தா அவங்க வந்து ஓரளவுக்கு படித்தவங்க வச்சவங்க அது எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. அடித்தட்டு மக்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு இல்லை, ஒரு ஆதார் கார்டு இல்லை, எதுவுமே இல்லாதவங்க இது எப்படி முடிச்சு இதை போய் ஒரு நாடை சம்பாதிக்க கொடுங்க, எப்படி சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியல. இது எப்படி சாத்தியமாகுங்கிறது தெரியல. சுருக்கமாக பொதுமக்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் இந்த நடவடிக்கையால் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் 3 பகுதியினர் என்று என்னுடைய கருத்து. ஒன்று வணிகர்கள், அதிலும் குறிப்பாக சிறு வணிகர்கள். 2வது நடுத்தட்டு மக்கள். 3வது வங்கியில் வேலை பார்க்கிற ஊழியர்கள். இந்த 3 பேரை தவிர மற்ற